தப்பா என்ன விஷயத்த நான் வந்து பரப்பினேன், எதை பரப்பினேன் அதை நிரூபி. இது பொய், நான் இப்படிதான் நான் அப்படிதான்றது நிரூபி. அது செய்ப்பா, அந்த வேலையை பாரு. தப்பா நான் உன்னை வந்து என்ன பரப்பி வச்சிருக்க, உன்னை என்ன அவதூறா இது பண்ணி வச்சிருக்க, இல்ல நீ நிஜத்துல நீ யார்தான். இவ்வளவு வந்து பணத்தை வந்து இறக்கி விடணும். அப்போ வந்து இவ்வளவு நொந்து போய், ஏற்கனவே நான் சுகர் பேஷண்ட் சொல்லியிருக்கேன், அங்க இங்க ஓடி ஓடி ஐயோ பாச்சே நம்மளால முடியல, பேசாம போயிட்டு நம்ம அவங்க கிட்ட சமரசமே ஆயிடலாம் அப்படின்னு நானா வரணும். அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது. சரிங்க, இல்லாததை இல்லன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன், புரியுதுங்களா? இல்ல இல்லதான், இருக்குதான், இததான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது வந்து இல்லனாலும் அதை ஏன் நீங்க மீடியா முன்னாடி பேசுறீங்க அப்படின்றது அவங்க தரப்பு வாதமா இருக்கு மேம். அப்ப நான் அந்த ஏரியாக்கு போலான்னு சொல்லிட்டு முதலாவது என்னோட அட்வொகேட் அனுப்புறோம். அட்வொகேட்டோ நம்ம வீட்டாண்ட இருக்க ஒரு 2 டிரான்ஸ் அமிச்சாக்கா எனக்கு அங்க இருந்து போன் வருது. என்னன்னு வருது, நீங்க இங்க வராதீங்க, நீங்க இங்க வரது சரியில்லை. ஏன் என்ன நடக்குதுன்னு பார்த்தா, சரிங்களா, பரமசிவன் கழுத்துல பாம்பு இருக்கிற மாதிரி நான் ஸ்டேஷன் உள்ள இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸ்டேஷனுக்குள்ள நான் வர வழியில என்ன யாருன்னா அட்டாக் பண்ணால் யார் பொறுப்பு ஏத்துப்பான்? பணம் தாமா எல்லாமே. பணம் இல்லாதவங்க ஜீரோ, வேஸ்ட். அப்ப இதுல பணம் தானே அங்க பரிமாறி இருக்காங்க. சொல்லுங்க. என்ன கூட பப்ளிக்காவே வந்துட்டு இன்பான் சொல்லக்கூடிய ஒரு திருநங்கை, உங்களுக்கு எல்லாம் தெரிய, திருநங்கைன்னு சொல்றதுக்கு என்ன வாய் கூசுது. சோ அவங்க வந்து பப்ளிக்காவே வந்து சென்னை கமிஷனர் ஆபீஸ் வாசல்லையே, நானாவது யூடியூப் சேனல்ல பேசினேன், அவங்க வந்துட்டு டிவி சேனல்லயே பேசினாங்க. என்னன்ட்டு, மந்த்ரா ஒரு ஹைப்பர் டென்ஷன், மந்த்ரா வந்து ஒரு மனநோயாளி, மந்த்ரா வந்து ஒரு பைத்தக்காரின்னு சொல்லி. சரி, நான் சீடு போட்டு நான் எவ்வளவுமா கேட்கலாம் சொல்லுங்க. நீங்க ஏன் மேம் அதற்கான முயற்சி எதுவும்? அதாவதுமா, திருநங்கைகளுக்குள்ள நீ என்ன டான்ஸ் சொல்லலாம், நான் உன்ன டான்ஸ் சொல்லலாம். இது வந்து ஒரு கம்யூனிட்டிக்குள்ள நடத்துறது, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரியா? ஏன்னா நீ அதான் நானும் அதான், யாரும் எப்படி வேணாலும் பேசிக்கலாம். மூணாவதா ஒரு தேர்ட் பர்சன்ட், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வந்து அவங்க வந்து நம்மள ஒரு இந்த மாதிரியான திருநங்கை, நான் சொல்ல விரும்பல அந்த வார்த்தையை, திருநங்கைன்னு சொல்லி ஏதோ ஒரு கிண்டல் அடிக்கிற மாதிரி, அதுதான் மன உடைச்சல். அதுக்குதான் நம்ம ஃபீல் பண்ணி நம்ம வந்து அதை போய் கேஸ் போடலாம், அதுல ஜெயிக்கலாம், எது ஒன்னாலுமே பண்ணலாம். இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ஊனமுற்றவரை வந்து நீ நொண்டி, வாய் பேசாதவன், கண்ணு தெரியாதன்னு கேட்டாக்கா அது ஒண்ணுமே இல்லை. 2 பேருமே நான் நொண்டினா நீ மட்டும் என்ன, நீ அதானன்ற மாதிரி போயிடும். அது நல்ல கை கால் நல்லா இருந்து நல்ல சுகத்தோட இருக்கிற ஒரு நபர் வந்து நீ நொண்டினாக்கா அங்க எனக்கு மன உடைச்சல் ஆகுமா ஆகாதா? அவங்களால முடியுது, நம்மளால முடியல. அது எவ்வளவு யோசிக்க வைக்கும், எவ்வளவு நம்மள வந்து பண்ண வைக்கும். சோ அதுதான் வந்து மன உடைச்சல். அதுக்காக நம்ம வழக்கு போடலாம், வழக்காடலாம். அதை வந்து நான் இனி எப்படி பேசுறது தவறுதான்றத வந்து நம்ம நிரூபிக்கலாம். சரிங்களா? நீயும் திருநங்கை நானும் திருநங்கைன்னும் போது நீ என்ன பேசுன, நான் உன்ன பேச. அவங்க வந்து அவதூறு வழக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அவதூறுனா அவங்க செய்யாத ஒரு விஷயங்களை வந்து தப்பா சித்தரிச்சு நீங்க சொல்றதுதான் அவதூறு. அதுதான் அவங்க அவதூறு வழக்கா போட்டிருக்கு. அப்போ நீங்க வந்து தப்பா ஏதோ ஒரு விஷயத்த பரப்பிருக்கீங்க அப்படின்னு தானே அர்த்தம். அதுதான் எதுன்னு கேக்குறேன். தப்பா என்ன விஷயத்த நான் வந்து பரப்பினேன், எதை பரப்பினேன் அதை நிரூபி. இது பொய், நான் இப்படிதான் நான் அப்படிதான்றதை நிரூபி. அது செய்ப்பா, அந்த வேலையை பாரு. தப்பா நான் உன்னை வந்து என்ன பரப்பி வச்சிருக்க, உன்னை என்ன அவதூறா இது பண்ணி வச்சிருக்க, இல்ல நீ நிஜத்துல நீ யார்தான் நிரூபிச்சுட்டு போ. சரிங்களா? ஏமா, ஒரு உலகமே தெரியுது, உலகமே பேசுது உன்னை பத்தி. அப்போ எல்லாரும் இவ்வளவு பேர் பேசிருக்காங்களா, போய் எல்லார் மேலயுமே போடு. இதே ஒரு பையன் கூட தான் வந்துட்டு மாம்சு மாமான்லாம் போட்டு இருக்கிறான், அந்த பையன் மேல போட வேண்டியது தானே மான நஷ்டீடு வழக்கு. சொல்லுமா? அதாவது ஏதாவது ஒரு வகையில மந்த்ராவை பழி வாங்கணும், இவளை வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய விடணும், இவளை வந்து பணத்தை வந்து இறக்கி விடணும். அப்போ வந்து இவளை நொந்து போய், ஏற்கனவே நான் சுகர் பேஷண்ட்னு சொல்லியிருக்கேன், அங்க இங்க ஓடி ஓடி ஐயோ பாச்சே நம்மளால முடியல, பேசாம போயிட்டு நம்ம அவங்க கிட்ட சமரசமே ஆயிடலாம் அப்படின்னு நானா வரணும். அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது. நான் வரேன் கோர்ட்டுக்கு, நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் என்னோட வழக்க நானே வாதாடுறேன்.
இதுலயே நான் ஜெயிச்சு காட்டுறேன். இது வரைக்கும் இந்த வழக்கு நடவடிக்கைகள் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு மேம்? அரசோட தரப்புல இருந்து உங்களுக்கு ஆதரவு இருக்குதா? அந்த அரசாங்கம் உங்களை அணுகிற முறை எப்படி இருக்கு மேம்? அதாவதுமா இப்போ இந்த வழக்கு வந்து ஒரு 2 times ஏதோ விசாரிச்சிருக்காங்க போலக்கு, எங்களோட இதுல பாத்துன்னு இருக்காங்க. என்ன கூப்பிடும் போதுதான் நான் என்னோட வழக்கை வந்து நான் வாதாடுறதா சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து ஒரு அட்வொகேட் தான் போய் பேசிட்டு இருக்காங்க. என் வழக்கு என்ன கூப்பிடும் போது நான் பேசுவேன், என் வழக்கா அதுல இருந்து நானே தொடருவேன். அது வரைக்கும் என்னோட அட்வொகேட் பார்ப்பாங்க. ஸோ இது போயிட்டு இருக்கு, ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. மற்றபடி வேற எந்த ஒரு இதுவுமே இதுல வந்து தெரியல. எந்த ஒரு இம்ப்ரூவ் என்ன நடக்கும்ன்றது வந்து இப்ப வரைக்கும் தெரியல. எது ஒன்னாலுமே நடக்கட்டுமா? அதாவது இல்லாத ஒரு பிம்பத்தை வந்து நான் இருக்குன்னு காட்டல, சரிங்க? இல்லாததை இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன், புரியுதுங்களா? இல்லதான் இருக்குதான், இததான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது வந்து இல்லனாலும் அதை ஏன் நீங்க மீடியா முன்னாடி பேசுறீங்க அப்படின்றத அவங்க தரப்பு வாதமா இருக்கு மேம். இவ்வளவு நாள் நீங்க எது முன்னாடி பேசிட்டு இருந்தீங்க? நான் கேக்குறேன், எது முன்னாடி பேசியிருந்தீங்க? நீங்க எல்லாம் மீடியா முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு நிறைய பேசலாம், லட்சம் பேசலாம், கோடி பேசலாம். அப்ப நாங்க பேசக்கூடாதா? சொல்லுங்க. பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துடுச்சு, யார் யாருக்கு எது எதுல சப்போர்ட் கிடைக்குது அதை வந்து தக்க வச்சுக்கிறது தானம்மா திறமை. எனக்கு வந்து அந்த நேரத்துக்கு காவல்துறை சப்போர்ட்டோ இல்ல ஏன் மக்கள் சப்போர்ட்டோ பொதுமக்கள் சப்போர்ட்டோ எதுவுமே எனக்கு அந்த நேரத்துக்கு கிடையாது. எனக்கு அப்ப கிடைச்ச ஒரே ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் மீடியா சப்போர்ட் மட்டும் தான். அதுலயும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா எனக்கு இந்த யூடியூப் சேனல்கள் மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அப்போ எனக்கு கிடைச்ச அந்த சப்போர்ட்டை நான் கெட்டியா புடிச்சுக்கிட்டேன். புடிச்சு என் தரப்புல இருக்கிற நியாயத்தையும் நான் பட்ட வலி வேதனைகளையும் என்னோட போராட்டத்தையுமே வந்து நான் ஒவ்வொரு சேனல் மூலியமா வெளிக்காட்டினேன், வெளியே கொண்டு வந்தேன். இதுதான் நான் செஞ்சேன். வேற என்ன செஞ்சிட்டேன்? 21 பேருக்கு வராத கோவம் உனக்கு மட்டும் ஏன் வருது? சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம பணத்தை கொடுத்து திருநங்கைகளை விலைக்கு வாங்கிட்டோம், பணத்தை கொடுத்து சில காவல் அதிகாரிகளை விலைக்கு வாங்கிட்டோம், பணத்தை கொடுத்து கோர்ட்டையும் விலைக்கு வாங்கிடலான்னு பாக்குறாங்க. அது நடக்காது. எல்லா இடத்துலயுமே பணம் பேசிடாதுமா. ஒரு சில இடத்துல பணம் வந்து அப்படியே பேப்பராவே நிக்கும், வெறும் பேப்பராவே இருக்கும். ஏன்னா ஒரு சில நல் உள்ளங்கள், நல்ல குணம் கொண்டவங்க, நியாயம் தர்மத்தோடு நடக்கிறவங்க எல்லாம் கூட வந்து பூமியில இருக்காங்க. அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் என்னோட விஷயத்துக்கு வருவாங்க, கண்ணு திறந்து பார்ப்பாங்க. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. இறை நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அதெல்லாம் அப்புறம். ஆனா மனுஷால் மேல நமக்காக யாரோ ஒருத்தர் வருவாங்க, கண்டிப்பா இந்த விஷயத்தை எடுத்து பேசுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதெல்லாம் ஜெயிப்பேன், அதையும் நான் ஜெயிச்சு காட்டுவேன். அந்த இடத்துல உன் பணம் மூட்டை வெறியும் பேப்பரா தான் இருக்கமே கண்டி, அங்க உன் நியாயம் வெளியே வராது. இப்போ காவல்துறை அதிகாரிகளையுமே வந்து விலைக்கு வாங்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ காவல்துறையோட சப்போர்ட் வந்து இந்த விஷயத்துல உங்களுக்கு இல்ல அப்படின்னு தானே மேம் அர்த்தம்? கண்டிப்பாமா. இப்போ பாருங்க, எனக்கு மான நஷ்டீடு வழக்கு போட்டு கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. நான் இப்போ என்ன விசாரணைக்கு இப்போ ஒரு போன வாரத்துக்கு முன்னாடி வந்து என்ன கூப்பிடுறாங்க, இதே விஷயத்துக்கு விசாரணைன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எப்படி அது? நான் கொடுக்குற கம்ப்ளைண்ட்ல எல்லாத்துலயுமே வந்துட்டு இவங்க மேல வந்து இவங்களை போன் போட்டு கூப்பிட்டா என் அட்வொகேட் பேசிப்பாரு, என் அட்வொகேட் கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க. 21 பேர்ல ஒரு 2-3 பேர் சொல்றேன், நான் ஒரு நபரை மட்டும் சொல்ல. நான் ஒரு 10 பேர் மேல கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அந்த 10 பேருமே வந்து ஒரு அட்வொகேட் நம்பரை கொடுத்து என் அட்வொகேட் கிட்ட பேசிக்கோங்க. அதையும் மீறி நாங்க ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சால் இது வந்து யூடியூப் சேனல்கள்ல நடந்த விஷயம். இந்த இது வந்து எஸ்ஓ எங்க நடக்குதோ அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்ப அந்த ஏரியா எங்க இருக்குது? கமிஷனர் ஆபீஸ் பக்கத்துல வெப்பேரி போலீஸ் ஸ்டேஷன். வெப்பேரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் மீடியால நடந்திருக்கிற விஷயமா, இதை வந்து நாங்க சைபர் கிரைமுக்கு மாத்துறோம், சைபர் கிரைம்ல வந்து இதை விசாரிப்பாங்கன்னு இப்ப வரைக்கும் யாருமே விசாரிக்கல. அப்ப இங்க என்ன நடந்திருக்கோம்? ஒரு விஷயம். ஆனால் இவங்க என் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன வந்து கூப்பிடுறாங்க, அவங்க இருக்கிற ஏரியாக்கு விசாரணைன்னு சொல்லிட்டு. அப்ப இங்க எப்படி வந்து கூப்பிடுவீங்க? இதுவே யூடியூப் சேனல்ல நடந்தது, பிரஸ் மீட்ல நடந்த விஷயத்துக்கு நீங்க மட்டும் எப்படி ஸ்டேஷனுக்கு என்ன கூப்பிடுவீங்க? நீங்க போனீங்களா அவங்களுடைய? அதுதான் நல்ல கேள்வி கேட்டீங்க. அப்ப என்ன கூப்பிடுறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? பணம் பரிமாற்றம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அப்ப நான் அந்த ஏரியாவுக்கு போலான்னு சொல்லிட்டு முதலாவது என்னோட அட்வொகேட் அனுப்புறோம். அட்வொகேட்டோ நம்ம வீட்டாண்ட இருக்க ஒரு 2 டிரான்ஸ் அமிச்சாக்கா எனக்கு அங்க இருந்து போன் வருது.
என்னன்னு வருது, நீங்க இங்க வராதீங்க, நீங்க இங்க வரது சரியில்லை. ஏன் என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அந்த போலீஸ் ஸ்டேஷனை சுத்தி நாங்க இப்ப வரைக்கும் ஒரு 50-100 திருநங்கைகளை பார்த்துட்டோம். எல்லா ஆட்டோலயும் பைக்லயும் சுத்திட்டு இருக்காங்க. ஸ்டேஷனுக்குள்ள ஒரு 5-10 திருநங்கைகள் உட்காந்துட்டு இருக்காங்க. சோ ஏதோ ஒரு அட்டாக் பண்ண போறாங்க, கொஞ்சம் சேஃப்டியா இருக்கலாம். வேண்டாம், இன்னைக்கு வேண்டாம், நம்ம இன்னொரு 2 days கழிச்சு கூட நம்ம இந்த விசாரணையை நடத்திக்கலாம். அப்ப நான் விசாரணைக்கு தானே என்ன கூப்பிட்டு இருக்காங்க, ஏன் ஸ்டேஷனை சுத்தி இவ்வளவு திருநங்கைகள்? அப்ப இது ஏதோ சம்திங்கிறாங்க. அப்ப எனக்கு போன் பண்ணி என்னை கூப்பிட்ட அந்த போலீஸ்க்கு நான் போன் போட்டு கேட்கிறேன், என்ன சார் என்னை விசாரணை கூப்பிட்டீங்க, இந்த மாதிரி இருக்காங்க, நான் எப்படி சார் வர முடியும்? நீங்க எங்களை நம்பி வாமா, போலீஸை நம்பி நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். போலீஸாரங்க ஸ்டேஷன் உள்ளதா இருப்பாங்க, அங்கிருந்து வெளியே வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணி வரணும்ல, அது வரைக்கும் பாதுகாப்பு. இதே கேள்விதான் நானும் கேட்டேன். சார் நீங்க ஸ்டேஷனுக்குள்ள எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏன் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? நான் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கேன், சரிங்களா? பரமசிவன் கழுத்துல பாம்பு இருக்கிற மாதிரி நான் ஸ்டேஷன் உள்ள இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸ்டேஷனுக்குள்ள நான் வர வழியில என்ன யாருன்னா அட்டாக் பண்ணால் யார் பொறுப்பு ஏத்துப்பா? இல்ல ஸ்டேஷன்ல நான் எல்லாமே பேசி முடிச்சு ரிட்டர்ன் போகிற வழியில என்ன யாருன்னா அட்டாக் பண்ணா யார் பொறுப்பு ஏத்துப்பா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுமா, நீங்க வாங்க. அவரை அசால்ட்டா சொல்றாரு. ஏன்னாக்கா இந்த ஒரு வருஷம் எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குன்றது அவருக்கு தெரியல போல இருக்கு. உண்மைக்கு தெரியலையோ இல்ல வேற ஏதோ சம்திங் ராங் அங்க நடந்துச்சோ எங்களுக்கு தெரியல, சரிங்களா? அப்ப நான் என்ன பண்ணேன், வேண்டாம், அப்புறம் நாங்க வேற ஒருத்தவங்க கிட்ட பேசி அந்த விசாரணையே வேற ஏரியால மாத்தணும். மாத்தி அந்த விசாரணைக்கு போய் அந்த விசாரணையை முடிச்சு லெட்டர் எழுதி கொடுக்க சொன்னாங்க, எழுதி கொடுத்துட்டோம், வந்துட்டோம். அதுதான் எனக்கு புரியாத ஒரு விஷயமே. நம்ம கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு சைபர் கிரைம்ல மாத்திரம் அந்த ஏரியால போய் கொடுங்க, இந்த ஏரியால போய் கொடுங்கன்றாங்க. அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு அவங்க வீட்டு வாசல்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனே நம்மளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இதுக்குள்ள என்ன நடக்குது இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? பணம் தாமா எல்லாமே. பணம் இல்லாதவங்க ஜீரோ, வேஸ்ட். அப்ப இதுல பணம் தானே அங்க பரிமாறி இருக்காங்க, பணம் தானே பேசி இருக்கு, புரியுதுங்களா? அதாவது இதை எப்படி கொண்டு போறாங்கன்னா, எங்க போய் நான் என்ன முயற்சி பண்ணாலும் அந்த ஏரியால இருக்கிற சில அரசியல்வாதிகள், சில காவல்துறை அதிகாரிகள், சில என்ன சொல்லுவாங்க, சில பொதுமக்கள், இவங்களெல்லாம் வச்சுட்டு இவங்க பணத்தை யூஸ் பண்ணி நான் போய் கொடுக்கறதெல்லாம் ஆஃப் பண்றாங்க. நீ தான் நல்லவங்களாச்சே, நேர்மையானவங்களாச்சே, நியாய தர்மத்துக்காக பாடுபடுறவங்களாச்சே, நீ ஏன் இந்த வேலை எல்லாம் பண்ணணும் சொல்லுமா? நேர்வழியாவே வா. நீ எல்லாம் நல்லது தானே பண்ணிருக்கிற, எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சிருக்க, அப்ப நேர்வழியாவே வா. ஏன் குறுக்குல போய் குருட்டு போல யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்றீங்க?